உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஊற்றப்படும் ஆவி. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கித் தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும். அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். யூதா தேசத்திலே ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் அவர்களில் கர்த்தருக்கென்று மீதியானவர்களும் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறவர்கள். கர்த்தருடைய கிருபையினால் தங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். எசேக்கியா ராஜாவின் ஆட்சி காலத்தின் பின் பகுதியிலே அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண்பார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஏசாயா இங்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் மேசியாவின் காலத்தில் நிறைவேறும் என்றும் வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்துவாகிய மேசியாவே நீதியின் ராஜாவாகவும் சமாதானத்தின் ராஜாவாகவும் இருக்கிறார். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார் என்னும் வாக்கியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் என்பது இவர்களுடைய வியாக்கியானம். யூதா ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான காலம் வரும். ஆசீர்வாதத்தின் ஆரம்பமாக உன்னதத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாரியானது தேவன் நம்மீது கிருபையாக இருப்பதையும் அவர் நமக்குள் நற்கிரியையை செய்வதையும் உறுதி பண்ணுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அச்சாரமாக நாம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம். தம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். தேவன் நமக்கு நன்மையான எல்லா ஈவுகளையும் கொடுப்பார் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அடையாளமாய் இருக்கிறது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 7:11. யூதாவின் ஜனங்கள் அதிகமாய் நெருக்கப்படுகிறார்கள். ஏராளமான வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் கர்த்தரோ தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதலான செய்தியை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்தில் இருந்து தங்கள் மீது ஊற்றப்படுவார் என்னும் செய்தி யூதாவின் ஜனத்திற்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நன்மை செய்கிறார். அவர்களுக்கு இரக்கத்தையும் கிருபையையும் காண்பிக்கிறார். தம்முடைய சிலாக்கியத்தை பெறுவதற்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துகிறார். அவர்கள் இதுவரையிலும் துன்பங்களை அனுபவிக்கிற ஜனங்களாய் இருந்தார்கள். இனிமேலோ அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் ஜனங்களாக இருப்பார்கள். இதற்கு அடையாளமாகவே பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்தில் இருந்து அவர்கள் மீது ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஜனத்தின் மீது ஊற்றப்படும் போது இந்த பூமியிலே மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகள் மீது தொடர்ந்து ஊற்றப்படுவார். உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்று ஏசாயா சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். பூமி தன் பலனை தரும். மேசியாவின் நாட்களில் இந்த சம்பவம் நிறைவேறும் என்று ஏற்கனவே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனை போல அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். சங்கீதம் 72:16. கர்த்தருடைய சுவிசேஷ சபையில் ரட்சிக்கப்பட்ட புறஜாதியாரும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். தேவனுடைய ஆவியானவர் உன்னதத்தில் இருந்து யூதா ஜனத்தின் மீது ஊற்றப்படும் போது
வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். இதனால் செழிப்பான வயல்வெளிகள் இன்னும் அதிக பலனை தரும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நியாய பிரமாணத்திற்கு வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். நியாயாதிபதிகளோ நியாய பிரமாணத்தின்படி வழக்குகளை விசாரித்து நீதியான தீர்ப்பு சொல்லுகிறார்கள், நியாயம் விசாரிக்கிறார்கள். உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், வழக்குகளையும் நீதியாய் விசாரிக்க வேண்டும், ஜனங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும்போது அது செழிப்பான வயல்வெளியாகும். தீமை நன்மையாக மாறும், நன்மை இன்னும் அதிக நன்மையாக மாறும். தேசத்து ஜனங்கள் எல்லோரும் ஒரே அந்தஸ்தில் இருப்பதில்லை. சிலர் ஐஸ்வர்யவான்களாகவும் சிலர் தரித்திரராகவும் இருப்பார்கள். சிலர் கல்வி கற்றவர்களாகவும் சிலர் கல்வி அறிவு இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். சிலர் வனாந்திரத்தை போல ஒதுக்கப்பட்டவர்களாகவும் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். தேசத்தில் முக்கியமானவர்களோ செழிப்பான வயல்வெளிகளைப் போல இருப்பார்கள். தேசத்தில் நியாயம் வாசமாய் இருக்கும்போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்திரத்தை போல தரித்திரராய் இருக்கிறவர்களிடத்தில் நியாயம் வாசமாய் இருக்கும்போது அவர்கள் செழிப்பான வயல்வெளியைப் போல முக்கியமானவர்களாய் இருப்பார்கள். ஒரு சிலர் சமுதாயத்தில் செழிப்பான வயல்வெளியைப் போல முக்கியமானவர்களாய் இருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் நியாயம் வாசமாய் இராது. அப்படிப்பட்டவர்கள் வனாந்திரத்தை போல தாழ்த்தப்படுவார்கள். செழிப்பான வயல்வெளிகளில் நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். தேசத்தில் நீதி வாசமாய் இருக்கும்போது அங்கு மெய்யான சமாதானமும் இருக்கும். நம்முடைய இருதயத்தில் நீதி வாசம் பண்ணும் போது அங்கு பரிசுத்தமான சமாதானமும் இருக்கும். நம்முடைய மனதும் சிந்தையும் குழப்பம் இல்லாமல் தெளிவாய் இருக்கும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். 1 தீமோத்தேயு 2:2. அமைதியாகவும் சமாதானமாகவும் ஜீவிக்கிறவர்கள் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் ஜீவிப்பார்கள். நீதியின் கிரியை சமாதானமாய் இருப்பதினால் நீதி வாசமாயிருக்கிற ஸ்தலத்திலே சமாதானமும் வாசமாயிருக்கும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை உண்மையாய் செய்யும் போது நம்முடைய இருதயத்தில் மெய்யான சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய கடமைகளை நாம் கவனமாய் நிறைவேற்ற வேண்டும். பல சமயங்களில் நீதியின் கிரியையை செய்வது மிகவும் கடினமாயிருக்கும். கஷ்டப்பகுதியை நிறைவேற்ற வேண்டியதிருக்கும். ஆனாலும் அதுவே நமக்கு சமாதானம். நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். நீதியின் கிரியையினால் வரும் சமாதானம் நித்திய சமாதானம். இந்த சமாதானத்திற்கு முடிவே இல்லை. யூதா தேசத்தின் மீது சனகரிப்பு போட்ட முற்றுகை முடிந்து போகும். சனகரிப்பை பற்றிய பயம் ஜனங்கள் மத்தியிலே நீங்கி போகும். அதன் பின்பு ஜனங்கள் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பற்றி அதிகமாய் தியானிப்பார்கள். அவர்களுக்கு இனிமேல் யுத்தத்தை பற்றிய பயம் இருக்காது. அவர்கள் நீதியின் கிரியையினால் உண்டாதான சமாதானத்தை அனுபவிப்பார்கள். அவருடைய தேசத்திலே நியாயம் வாசமாய் இருப்பதினால் அவர்கள் சமாதான தாவரங்களிலே தங்கி இருப்பார்கள். நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள். யுத்தங்களுக்கு விலகி ஜீவிப்பார்கள். யூதா தேசத்திலே குடும்பங்களுக்குள்ளே சண்டைகளும் சச்சரவுகளும் நீங்கி சமாதானம் வாசம் பண்ணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் இருப்பார்கள். எருசலேம் சமாதான வாசஸ்தலமாக இருக்கும். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கக்கூடாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை. அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. ஏசாயா 33:20. தேசத்தில் சமாதானம் வாசம் பண்ணும் போது கல்மழை பெய்யும். அது காடுகளை அழித்து போடும். புயல் காற்று காடுகளில் வீசும்போது காடுகளில் உள்ள மரங்கள் எல்லாம் கீழே விழுந்துவிடும். காடு அழிந்து போகும். ஆனாலும் எருசலேம் நகரம் அழியாது. அது நிலையான வாசஸ்தலமாய் இருக்கும். அது அமைதியாய் தங்கும் இடமாய் இருக்கும். அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போகும் என்னும் வாக்கியத்திற்கு அந்த நகரம் தாழ்வான பகுதியில் இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். எருசலேமை சுற்றிலும் உயர்ந்த பர்வதங்கள் இருக்கும்.
இந்த பர்வதங்களுக்கு நடுவே எருசலேம் தாழ்வான பகுதியில் இருக்கும். உயர்வான பர்வதங்கள் எருசலேம் நகரத்திற்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சங்கீதம் 125:2. கல்மழையினால் காடு அழிந்தாலும் எருசலேம் அழிந்து போகாது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த நகரத்தை பாதுகாப்பார். அதை சுற்றிலும் உயர்ந்த பர்வதங்களை அரணாக வைத்திருக்கிறார். எருசலேம் நிலையான வாசஸ்தலம், அது அமைதியாய் தங்கும் இடம். கர்த்தருடைய ஜனங்கள் சமாதான தாபரங்களில் வாசம் பண்ணுவார்கள். கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்கும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஒவ்வொரு வருஷமும் வயல்வெளியில் அதிகமாய் தானியம் விளையும். செழிப்பான வயல்வெளிகளில் எல்லாம் நல்ல அறுவடைகள் நடைபெறும். கர்த்தர் தேசத்திற்கு செழிப்பை கட்டளையிடுவார். கர்த்தரே செழிப்பை கொடுக்கிறவர். ஆனாலும் விதைக்கிறவர் தன்னுடைய வேலையை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். விதைக்கிறவர் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதைக்க வேண்டும். அப்போதுதான் தானிய அறுவடை அதிகமாய் இருக்கும். மனுஷருக்கும் தானியம் இருக்கும், கால்நடைகளுக்கும் தானியம் இருக்கும். விதைக்கிறவர்கள் தங்கள் மாடுகளையும் கழுதைகளையும் தங்கள் செழிப்பான வயல்வெளியிலே நடத்தி கொண்டு போவார்கள். விளைந்த தானியம் அவற்றிற்கு தீவனமாக கிடைக்கும். உழுகிற வேளையிலே அவர்கள் மாடுகளையும் கழுதைகளையும் பயன்படுத்துவார்கள். கால்நடைகள் பட்டினியாயிராது, உழுகிறவர்களும் பட்டினியாய் இருக்க மாட்டார்கள். நீர்வளம் பொருந்திய இடங்கள் எல்லாம் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியம் அப்போஸ்தலருடைய சுவிசேஷ ஊழியத்தை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். இவர்கள் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் சத்திய வசனங்களை விதைக்கிறார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். மத்தேயு 13:3. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை நேர்த்தியாய் செய்கிறவர்களுக்கு அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தர் தங்களுக்கு என்னென்ன தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் உண்மையாயும் விவேகமாயும் நேர்த்தியாயும் பயன்படுத்த வேண்டும். நீர்வளம் பொருந்திய எல்லா இடங்களிலும் விதை விதைக்க வேண்டும். நாம் விதைகளை விதைத்தாலும் கர்த்தரே விளையச் செய்கிறவர். உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்னும் இந்த தீர்க்க தரிசனம் பல நாட்களாக, பல வருஷங்களாக தொடரும். இஸ்ரவேல் ஜனத்தின் மீதும் பாலஸ்தீன தேசத்தின் மீதும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். 1000 வருஷ அரசாட்சியில் தேசம் கனிதரும். உபத்திரவ காலத்தின் முடிவில் இஸ்ரவேலின் மீது ஆவியானவர் ஊற்றப்படுவார். இது தானியேலின் 70வது வாரத்தின் முடிவாகும். மீட்பும் ஆசீர்வாதமும். வனாந்தரத்தில் நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானம். நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும். என் ஜனம் சமாதான தாவரங்களில் குடியிருக்கும். என் ஜனம் நிலையான வாசஸ்தலங்களில் குடியிருக்கும். என் ஜனம் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும். என் ஜனம் பாதுகாப்பாகவும் வளமாகவும் இருக்குமாறு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். காடு அழிய கல்மழை பெய்யும். ஏசாயா 32:19-20 ஆகிய வசனங்கள் அர்மகதோன் யுத்தத்தில் எருசலேமின் சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுவதை பற்றி கூறுகிறது. இதன் பின்பு யூதர்கள் விடுவிக்கப்பட்டு பாதுகாப்பாக இருப்பார்கள்.